எம்பெருமானாராம் பகவத் ராமானுஜரின் அரும்பெருமைகளை வர்ணிக்கக்கூடிய யதிராஜ சப்ததியில் 11வது ஸ்லோகத்தையே தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். எத்தனை முறை அனுபவித்தாலும் அந்த அனுபவ பரிவாகத்திற்கு போக்குவிடை இல்லை. அத்தகையதொரு ஆச்சரியம். என் அப்பன் யதிராஜன் என் இதயத்துக்குள்ளே வந்து அமர வேண்டும். அதை தவிர்த்து வேறொரு பிரார்த்தனை இல்லை. உபவீதினமுர்த்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். அரசனுக்கும் யதிராஜராம் பகவத் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமைகள் இங்கே வர்ணிக்கப்படுகின்றன. ஒரு அரசன் எப்படி இருப்பான்? அரசனுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? ராஜா என்பவன் கிரீட்டத்தை அணிந்தவனாகவும், அதாவது மணிமகுட்டம் என்பது அவனுக்கு சிறப்பான அடையாளம். அதே போன்று திருமார்பில் அவனுக்கு பலவிதமான ஆபரணங்கள் உண்டு இல்லையா? அதுபோன்று தான் சிகையா சேகரிணம். இங்கே யதிசேகரர், யதிராஜர், யதிராஜா சுவாமி ராமானுஜர். அப்பேற்பட்டதான யதிசேகரருக்கு எது கிரீட்டம் என்றால் அவருடைய திருச்சிகைதான் கிரீட்டம். தற்பொழுது நாம் தற்காலத்தில் தானுகந்த திருமேனி, தானான திருமேனி, தமருகந்த திருமேனி முதலான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திவ்ய திருமேனிகளுக்கு பலவிதமான ஆபரணங்களையும் பலவிதமான புஷ்பங்களையும் சமர்ப்பித்து நாம் சேவித்து அர்ச்சாம் ரூபத்தில் அழகாக அனுபவிக்கிறோம். அந்த அர்ச்சாமூர்த்தி ஸ்ரீபெரும்புதூரில் உற்சவம் நடக்கிறது, காஞ்சிபுரத்தில் உற்சவம் நடக்கிறது என்றால் அந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கிறோம், அந்த அழகான திருமேனியை சேவிக்கிறோம். ஆனால் உண்மையில் சுவாமி விபவத்தில் என்றால் ஜீவரசியில், அப்படி விபவத்தில் எழுந்தெழும் பொழுது அவருடைய திருமேனியில் சந்நியாசி தர்மத்திற்குரியதான அந்த யஜ்ஞோபவீதம், கழுத்தில் துலங்கக்கூடியதான திரு பவித்திர மாலைகள், துளசி மணி மாலை, தாமரை மணி மாலை மற்றும் பவித்திர மாலைகள் இப்படித்தான் இருக்குமே தவிர்த்து வேற எதையும் அணிந்திருப்பது அழகு இல்லை. அது சந்நியாச தர்மம் இல்லை. ராஜா எப்படி பலவிதமான மாலைகளை அணிந்திருக்கிறானோ அதுபோல சன்னியாசியான யதிராஜரான சுவாமி இப்படி எழுந்திருக்கிறார், இப்படி அனுபவிக்கிறார். சேகரினம். அடுத்தது என்ன? உபவீத்தினம் ஊர்துவபுன்றம் என்னும் பொழுது உபவீதத்துக்கு அர்த்தம் சொல்லியாகிவிட்டது. ஊர்துவபுன்றம் என்றால் ராஜாவுடைய நெற்றியிலும் திலகமானது உண்டு. திரிதண்ட ஹஸ்தம், திரிஜகத் புண்ணிய பலம், நம்முடைய பலன், நம்முடைய பாக்கியத்தின் பரிபக்குவம். ஏனென்றால் தேவர்கள் என்ன செய்தார்கள்? அடடா, இந்த உலகத்தில் யாகங்கள் யஜ்ஞங்கள் எதுவும் இல்லாமல் போய்விடப் போகிறதே, மாயாவாதே சமோதே கலிகலுஷவசாத் சூன்யவாதே அவிவாதே. மாயாவாதம் சூன்யவாதம் என்பதாக வேதத்தை ஒப்புக்கொண்டு வேதத்திற்கு தவறான பொருள் சொல்லுவது, வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் மற்றவர்கள் மனம் மயங்குமாறு வேதத்திற்கு விருத்தமான அர்த்தங்களை சொல்லுவது, இப்படியெல்லாம் மக்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு அவர்களை விருட்டி கொண்டு ஒரு சிலர் சொல்லக்கூடிய அர்த்தங்களினாலே தேவர்களுக்கு ஹவிஸ் இல்லாமல் போய்விட்டது, தேவதைகளுக்கு திருவாராதனங்கள் இல்லாமல் போய்விட்டன. யாகங்கள் யஜ்ஞங்கள் தானங்கள் தவங்கள் என்று இவை அனைத்தும் ஒழிந்து விடுமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அடடா, என்ன செய்வது ஏது செய்வது என்பது தெரியாமல் திகைத்த பொழுது அவர்களும் சேர்ந்து பகவத் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் சேர்ந்து செய்த பிரார்த்தனையின் பயனாக சுவாமி ராமானுஜர் திரிஜகத் புண்ணிய பலம், அந்த பிரார்த்தனையினால் சுவாமி ராமானுஜருடைய ஆவிர்வாவம் இல்லையா? அப்பொழுது திரிஜகத் புண்ணிய பலம். சரி, இவர் கையில் திருதண்டம் என்பது என்ன? எம்பெருமானை அங்கே ஆவாகனம் செய்து வைத்ததை போல திருதண்டம் ஒன்று. இரண்டாவது என்ன? ராஜா என்பவன் தண்டதரனாக இருப்பான், நீதிமானாக இருக்க வேண்டும் என்பதுதான் ராஜா. அதாவது பிராணன், ஷரீரம், அர்த்தம், இந்த மூன்றையும் ராஜா தண்டனையினாலே கொடுப்பான், எடுப்பான். என்ன சுவாமி என்றால், மரண தண்டனை என்பது பிராணனை அபகரிப்பது, அதுபோல ஷரீரம் என்பதாக சிறைவாசத்தை அளிப்பது, அர்த்தம் என்பதாக பணம், அந்த செல்வத்தை தான் எடுத்துக்கொள்வது. இது ராஜா கொடுக்கக்கூடியதான ஒரு தண்டனை. சுவாமி இப்பொழுது பிராணன் என்பதினாலே ஆத்மலாபத்தை அளிக்கிறார். இந்த ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளாதவர்களை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி தண்டிக்கிறார். அந்த தண்டனையுடைய நோக்கம் என்ன? அரசன் தண்டிப்பதனுடைய நோக்கம் என்ன? இவன் பாவம் நீங்கி பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதானே. அது போன்றுதான் இங்கே ஆயிற்றா. அடுத்தது தேகத்திற்குரியதான லட்சணமான இந்த சங்க சக்கரதாரங்களை செய்து கொண்டு இந்த சரீரத்தை நாம் இருக்கும் வரையிலும் நல்ல விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த அர்த்தம் என்பதாக இந்த பொருளை எல்லாம் நாம் சம்பாதித்து வைத்தாலும் எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு மேலே பல விவரணங்கள் உண்டு.
அடுத்தது திரிஜகத் புண்ணிய பலம் என்பதாக சொல்லும் பொழுது அந்த திரிஜகத் புண்ணிய பலம் என்ன? ஒரு அரசன், நல்ல அரசன், நியாயமான அரசன், நீதிமானான அரசன் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வது கூட மக்கள் செய்த தவத்தின் பயன். ஏனென்றால் கொடுங்கோலாட்சி நாம் பார்க்கிறோமே, ஒரு சில அரசர்கள் அரசுரிமை ஏற்றவுடன் அவர்கள் செய்யும் கொடுங்கோலாட்சியை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி கொடுங்கோலாட்சி இல்லாமல் நியாயமான முறையில் அரசாட்சி செய்யும் நல்ல அரசனை மக்கள் அடைந்திருப்பதும் அவர்கள் தவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன். அரசனுக்கு கிரீடம், யதிராஜருக்கு குடுமி. அரசனுக்கு மார்பில் பலவிதமான ஆபரணங்கள், யதிராஜருக்கு மார்பில் முப்பொறி நூல். அரசனுக்கு திலகம், யதிராஜருக்கு ஊர்த்வபுன்றம். அரசனுக்கு கையில் செங்கோல், யதிராஜருக்கு திருக்கையில் திருதண்டம். அரசன் நல்ல அரசனாக, நன்மையான நியாயமான வழியில் மக்களை ரட்சிப்பவனாக அந்த அரசன் ஒரு நாட்டிற்கு கிடைப்பதற்கு காரணம் மக்கள் செய்ததான தவத்தின் பயன். அதேதான் திரிஜகத் புண்ணிய பலம். திரிதண்டஹஸ்தம், மூன்று உலகத்தின் பயனாக தன் கையில் பிடித்ததான திருதண்டம். சரணாகத சார்த்தவாஹமீடே. ராஜா, சரணம் என்றால் வீடு, தன் தேசம், பிராந்தியம் என்பதாக ஒரு பொருள். எப்படி தன் நாட்டை காப்பாற்றுகிறானோ, தன் மக்கள் நலன் ஒன்றையே நினைத்து அது குறித்து காரியங்களை செவ்வனே செய்து வருகிறானோ, சரணாகதர்களை, தன் குடிமக்களை ரட்சித்தலையே தனக்கு முக்கியோத்தேசமாக அரசன் எவ்விதம் நினைத்திருக்கிறானோ அது போன்றுத்தான் சரணாகத சார்த்தவாகமீடே. சரணாகதர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து யதிராஜரை ஆசிரியித்தால், யதிராஜரின் அடிபணிந்தால், யதிராஜராம் எம்பெருமானாருடைய திருவடி தாமர்களை படிந்தால் அவர்களை எல்லாம் இவர் காப்பாற்றுகிறார். ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஏகாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் தான் சரணாகதியை அனுஷ்டித்து இந்த சரணாகதி என்னும் உயர்ந்த மார்க்கத்தின் பெருமையெல்லாம் அருளி செய்தார் அல்லவா, உலகத்திற்கு காண்பித்தார் அல்லவா. அவனோ அரசன், இவரும் அரசன். அவன் அரசிற்கு அரசன், ராஜ்யத்திற்கு அரசன். இவர் யதிகளுக்கெல்லாம் அரசன். அது மட்டுமில்லை, எம்மை போன்றவர்களுக்கும் இவரே அரசர். ஆனால் அரசனுக்கும் யதிராஜருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன என்றால், அரசன் மற்றொரு அரசன் வந்தால் இவனுடைய அரசுரிமை பறிக்கப்பட்டுவிடும், இவனுடைய ஆளுமை எடுபடாமல் போய்விடும். ஆனால் எம்பெருமானாராம் யதிராஜர் என்றுமே அரசர். அவர் ஒருவரே அரசர், ஒருவரே நிரந்தரமான அரசர், என்றுமே அவர்தான் அரசர். இன்றும் சொல்லி 1000 ஆண்டுகள் கடந்தாலும் நாம் எம்பெருமானாராம் யதிராஜரைத்தானே யதிராஜன் என்று கொண்டாடுகிறோம். அவர் வழிவந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்களைத்தானே சேவிக்கிறோம். அவர் வழித்தோன்றல்களைத்தானே நாம் போற்றி உகந்து பொந்தியில் கொள்கிறோம். அதனால் இப்பொழுது சுவ்யக்தமாக, சுப்பிரதிஷ்டிதமாக, பிரத்யக்ஷமாக சேவையாக கூடியதான எம் ராமானுஷனை நன்கு சேவியுங்கள். இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவியுங்கள். இந்த ஸ்லோகத்தின் பாவனையினாலே அவருடைய திருமேனி முழுவதையும் அனுபவித்திடலாம். யதிராஜ சப்ததியின் 11வது ஸ்லோகம். உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணோ பதிம் யதீனாம் பதிம். அவர் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அடுத்து வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை சன்னியாசிகள் வந்தாலும், ஏனென்றால் சுவாமி ராமானுஜருடைய காலத்திலேயே 700 சன்னியாசிகள் சுவாமியுடன் இருந்ததாக நாம் குரு பரம்பரை வாயிலாக அறிகிறோம். ஒருத்தர் இல்லை, இருவர் இல்லை, 700 சன்னியாசிகள் சுவாமியுடன் கூடவே அந்த திருவரங்கத்தில் வாசம் செய்திருக்கிறார்கள்.
நாம் அறிந்த வரையிலும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், எம்பார் முதலானவர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சன்னியாசிகள் தானே. அதன் பின்னர் நஞ்சீயர் முதலானவர்கள், கூரநாராயணஜீயர் முதலானவர்கள், இப்படி பல பெரியோர்கள் சுவாமியுடைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள், சம்பிரதாயத்தை வளர்த்துள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் யார் தலைவன்? எப்படி மந்திரி பிரதானிகள், சேனாபதிகள், படைத்தலைவர்கள் என்று எல்லோரையும் வைத்துக் கொண்டு, அது தவிர மக்கள், இவர்கள் அனைவருக்கும் சுவாமி ராஜாவாக விளங்குகிறானோ அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் இங்கே அனைவருக்கும் ராஜாவாக, எதிராஜராக விளங்குகிறார். இது ஒரு அற்புதமான உருவகம், அற்புதமான அமைப்பு. ஒவ்வொன்றாக அனுபவித்து சாத்விக்க சேவித்து பாருங்கள். முதலில் திருமார்பில் துலங்கக்கூடிய யக்ஞோபவீரத்தை சேவிக்கிறோம். அடுத்தது திருமேனியில் துலங்கும் அந்த விசேஷமான ஊர்துபுன்றங்களை சேவிக்கிறோம். கையில் பிடித்திருக்கக்கூடிய திருதண்டத்தை சேவிக்கிறோம். அழகான திருச்சிகையை சேவிக்கிறோம். இப்படிப்பட்டதான யதிராஜ ராஜகா என்பதான எங்கள் ஆச்சாரிய புருஷரான பகவத் ராமானுஜருடைய திவ்யமான திருமேனி என் இதயத்துக்குள்ளே என்றுமே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை எம்பெருமானாராம் யதிராஜரின் திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.